ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பூர்ணிஸ் கிராஃப்ட். இப்போதான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்களா? அப்போ உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் கிவ்வே ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கோம். அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி ஒரு மல்டிபர்பஸ் திங் தான் நம்ம பண்ண போகிறோம். இது வந்து நம்ம டாயாகவும் யூஸ் பண்ணலாம், இல்லை டெக்கரேட்டிவ் ஐட்டமாகவும் யூஸ் பண்ணலாம். ஃபிஃப்டீன் 15 சென்டிமீட்டருக்கு ஒரு பேப்பர் எடுத்து இந்த மாதிரி மடிச்சிட்டே வாங்க. அது வந்து தின்னா வர வரைக்கும் மடிச்சிட்டே வாங்க. நெக்ஸ்ட் அந்த ஃபோல்டிங் ஓப்பன் பண்ணிட்டு ஆப்போசிட் சைடில் வந்து ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஆப்போசிட் சைடில் மடிச்சதுக்கு அப்புறமா ஜிக்ஸாக்கா மடிச்சுக்கோங்க. ஃபுல்லாக மடித்ததுக்கப்புறமா ஒரு சைடு வந்து 2 லேயராகவும் இன்னொரு சைடு வந்து 3 லேயராகவும் இருக்கும். நெக்ஸ்ட் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க லேயரை மட்டும் ஃபஸ்ட்டு மடிச்சுட்டே வாங்க. ஃபுல்லாக மடிச்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி வி ஷேப் கிடைக்கும். நெக்ஸ்ட் இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க லேயரை அதே மாதிரி மடிச்சுட்டே வாங்க. ஃபுல்லாக மடிச்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஏரோ மார்க் ஷேப் கிடைக்கும். அதை வந்து அப் சைடாக திருப்பிட்டு நம்ம லெஃப்ட் ஹேண்ட் ரைட் சைடு மடிச்ச பார்த்தீங்களா, அதை பிடிச்சி இழுத்தீங்கன்னா இந்த மாதிரி எம் ஷேப்பில் ஈஸியாக கிடச்சிடும். அதே மாதிரி நான் உங்களுக்கு இன்னொன்று செஞ்சு காமிக்கிறேன். இதை வந்து ஈஸியாக செஞ்சிடலாம், அவ்வளோ ஒரு கஷ்டம்லாம் ஒன்றும் கிடையாது. நல்லா பாருங்கள்.
ஒரு 5 பீஸ் செஞ்சு எடுத்துக்கோங்க. நான் வந்து வேறு வேறு கலரில் செஞ்சுக்கிறேன். நீங்கள் வந்து ஒரே கலரில் கூட செஞ்சுக்கலாம். அதை எல்லாத்தையுமே ஒன்றுக்கு மேலே ஒன்று அப்படியே ஓட்டிகிட்டே வாங்க. இப்போ நம்ம லாஸ்ட் ஸ்டெப்புக்கு வந்தாச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் எம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு லாஸ்ட் எம்மோட ஜாயின் பண்ணி ஒட்டிடுங்க. முடிச்சதுக்கப்புறமா சூப்பரான டாய் ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் டெக்கரேட்டிவ் ஐட்டமாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான வீடியோ. நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான பெயிண்டிங் அப்படின்னா கிராஃப்ட் வீடியோட சந்திக்கிறேன். Until then, bye.